ஹே கைஸ், இன்னைக்கான எபிசோடில் கண்மணி, அன்பு, பவி, கார்த்திக் 4 பேரும் கொடைக்கானல் போயிட்டு இருக்காங்க. அன்புக்கு வந்து வாமிட் பண்ணதால அன்பு வந்து கண்மணி மேலே படுத்துட்டு வராரு. எல்லாரும் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே வராங்க. ரெசார்ட் ரீச் ஆனதும் ரெசார்ட்டில் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் ரிசப்ஷன் போன உடனே அங்கே வந்து வெண்ணிலா இருந்துட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறா. வெண்ணிலாவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நீ என்ன இங்கே பண்ணுற சொல்லிட்டு கண்மணி கேட்குறா. அப்போ வந்து பாட்டி தான் வந்து என்னை வந்து அன்புக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறா. வெண்ணிலா சொன்னதும் பவி கேட்குறா, உங்களை எதுக்கு தனியாக அனுப்புனாங்க? எப்படி அவங்க உங்களை தனியாக அனுப்பலாம்? நீங்கள் ஒரு பொண்ணு தானே, டே அண்ட் நைட் ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, எந்த சேஃப்டியும் இல்லைன்னு சொன்னோடனே வெண்ணிலாவுக்கு ஒரு கோவம் வந்துட்டு, எனக்கு என்ன சேஃப்டி வேணும், என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறா. உடனே பவி சொல்கிறா, இல்லை அன்பு மாமாவால் தனியாக மேனேஜ் பண்ண முடியும், உங்களை எதுக்கு அனுப்புனாங்க? அவங்க தான் யோசிக்கல, அவங்களுக்கு தான் அது புரியலைன்னா நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கு அன்பாலே தனியாக மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பவி சரமாரியா பயங்கரமா வந்து கேட்குறா. அதனால வெண்ணிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கோவமா பார்க்குறா. பவி உடனே பயங்கர இதுவாயிட்டு உடனே எல்லாரும் வந்து 2 பேரையும் காம் டவுன் பண்ணிட்டு, ஓகே கைட் சொல்றாரு. சரி ஓகே, நான் வந்து உங்களெல்லாம் அருவி கூட்டிட்டு போறேன், சூப்பரான அருவி இருக்கு, எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொன்னோடனே கண்மணி ஹாப்பி ஆயிட்டு, ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், நம்ம எல்லாம் ரெடி ஆகலாம், 5 மினிட்ஸில் ரெடியாகி வந்துடும்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அப்போ அன்பு வந்து சீக்கிரமா ரெடி ஆகுறாரு. கண்மணி கேட்குறா, என்ன அன்பு இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க? அவ்வளோ உங்களுக்கு வந்து ஹாப்பியாக அருவிக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களா? எப்படி என்னை விட்டுட்டே போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அன்பு சொல்கிறாரு, இதெல்லாம் கண்மணி உன்னை விட்டுட்டு போவேனா நான் போயிட்டு இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் பக்கத்தில் தான் இருக்குது, நான் அங்கே போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்துடுவேன், உடனே வந்துடுவேன், நீ அதுக்குள்ளே ரெடியாக இருக்க சொல்லிட்டு சொல்கிறாரு. கண்மணியும் ஓகே சொல்லிட்டு அவள் ரெடி ஆகிறதுக்காக போகிறா. உடனே அன்பு போகும்போது நடுவில் வந்து வெண்ணிலா வரா. வெண்ணிலாவை பார்த்ததும் அன்பு ஷாக் ஆகிறாரு. ஐயோ இவ இங்கே வரா சொல்லிட்டு அன்பு கண்டுக்காம போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வெண்ணிலா வந்து வாண்டடாக வந்து பிடிச்சி, அன்பு எங்கே போகிறீங்க, என்கிட்ட சொல்லாமலே போகிறீங்க சொல்லிட்டு கேட்குறா. அன்பு வந்து, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், உங்கள் கூட இது இப்போ வரதுக்கு தானே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். அன்பு வந்து, நான் வந்து உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. வெண்ணிலாவுக்கு உடனே பயங்கரமாக காண்டாகுது. காண்டாயிட்டு, நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்னோட அன்பு, என்னோட லவ் வந்து உங்களுக்கு புரிய வச்சு உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருப்பேன் அன்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. மனசுக்குள்ளே நினச்சிட்டு கண்மணியை பார்க்கறதுக்காக ரூமில் வரா. கண்மணி கிளம்புறதுக்கு போகிறா. உடனே வெண்ணிலா சொல்கிறா, என் ரூமில் வந்து வாட்டர் இது கீசர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. கண்மணி சரி நீ இங்கேயே குளிச்சு ரெடி ஆகு, இல்லை நீ ஃபஸ்ட்டு போய் குளின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கண்மணி குளிக்க போனதும் கண்மணி ரூம் டோரை வந்து லாக் பண்ணிடுறா. லாக் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு அவளோட வாட்டர் சப்ளை வந்து கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்ட உடனே அங்கே வந்து ஃபுல்லாக ஹாட் வாட்டர் வந்து கண்மணி மேலே ஃபுல்லாக வந்து கண்மணி வந்து கதறா. டோரை தட்டுறா, யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. கண்மணிக்கு வெண்ணிலாவுக்கு வந்து இவ கத்துறது ஃபுல்லாகவே கேட்குது. கேட்டுட்டு அவளுக்கு ஒரு பக்கம் இதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறா. எனக்கு கண்மணியாக அன்புனா எனக்கு அன்பு தான் வேணும், சாரி கண்மணி, எனக்கு உன்னை விட எனக்கு அன்பு தான் முக்கியம் சொல்லிட்டு நினைக்கிறா. இந்த சீன் இங்கே போயிட்டுருக்குது. அப்புறமேட்டா கார்த்திக் வந்து வந்துட்டே இருக்காரு. கார்த்திகை பார்த்ததும் வெண்ணிலாவுக்கு வந்து ஷாக் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து கார்த்திக் வந்து மருந்து போட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நெக்ஸ்ட் எபிசோடு என்னன்னு சொல்லிட்டு வெண்ணிலா தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு கண்மணி கண்டுபிடிக்கிறாளா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் பிட்வீனில் வந்து பவியும் கார்த்திக்கோட ஃபன்னு வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். அவனுக்கு வந்து ஃபோட்டோவே எடுக்க தெரியாது. பவி வந்து நீ ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரூமில் தனியாக ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கே வெண்ணிலா இவகிட்ட பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருப்பாள். இந்த சீன் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நான் இதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.